சென்னையை சேர்ந்த பத்மநாபன் என்பவரிடம் 2023ஆம் ஆண்டு சாய்புதீன் என்ற நபர் போலந்து நாட்டில் மீட் கட்டர் வேலை வாங்கி தருவதாக கூறி 1,25,000 பணம் பெற்றுள்ளார். ஆனால் அவர் வேலைக்கான விசா வாங்கி தரவில்லை. இதற்கான புகாரின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு வேலைவாய்ப்பு மோசடி தடுப்பு பிரிவு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது. புலன் விசாரணையில் சாய்புதீன் சீஃப் இன்டர்நேஷனல் என்ற கன்சல்டன்சி பெயரில் செயல்பட்டு பல நாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 193 நபர்களிடம் ரூபாய் 2 கோடிக்கு மேல் பணம் பெற்றதாக தெரிய வந்தது. வேலைவாய்ப்பு மோசடி தடுப்பு பிரிவினர் சாய்புதீனை 30 ஜனவரி 2025 தேதி கைது செய்தனர். அவரிடமிருந்து டெல் லேப்டாப், ஐபோன் 13 ப்ரோ மாக்ஸ், பென் டிரைவ், வேலை உரிமை ஒப்பந்த பத்திரங்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட போலீசார்களை சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் பாராட்டினார். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அருண் வெளிநாட்டு வேலைக்காக மத்திய அரசின் கீழ் இயங்கும் புரொடெக்டர் ஆஃப் எமிகிரன்ட்ஸ் அலுவலகத்தில் உரிமம் பெறாமல் செயல்படும் ஏஜென்ட்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் போலியான நிறுவனங்கள் மூலம் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சிக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெளிநாட்டு வேலைக்காக மத்திய அரசின் எமிகிரன்ட்ஸ் சான்றிதழ் இல்லாமல் செயல்பட்டால் அவர்களுக்கு எதிராக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற மோசடிகளை தவிர்க்க எப்போதும் நம்பகமான மற்றும் உரிமம் பெற்ற நிறுவனங்களுடன் மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.